அடுத்து கேள்வி கேட்குறாரு சலீம்ங்கிறவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு சில சந்தேகம் உள்ளது, அதற்கு பதில் தாருங்கள்ன்ட்டு. ஒன்று, ஃபர்லான தொழுகையை வீட்டில் தொழுகலாமா? உடம்பு சரியில்லாமல் பள்ளியில் சென்று தொழ முடியவில்லை, ஆகையால் வீட்டில் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ பள்ளியில் போய் தான் தொழுவணும்னு வலியுறுத்தக்கூடிய ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது. ஜமாத் தொழுகையை தொழுவணும் ஹதீஸ் இருக்கிறது. அது 27 மடங்கு நன்மை அப்படிங்கிற அடிப்படையிலெல்லாம் இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னென்னு கேட்டால், உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது வீட்டில் தொழுது அது ஏற்றுக்கிறப்படுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி தொழுது இருக்கிறாங்க. புகாரியில் 688வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது தங்கள் வீட்டில் தொழுதார்கள். ரசூல்லா பள்ளியாசலுக்கே போகலை, ஜமாத்துக்கு வீட்டில் தொழுகிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா மக்கள்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ரசூல்லா இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி தான் தொழுவணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ சல்லா ஜாலிசன், ரசூல்லா உட்கார்ந்து கொண்டு தொழுதார்கள். ஓ சல்லா வராஹு கௌமுன் கியாமன், மக்கள்லாம் நின்று கொண்டு பின்பற்றி தொழுதார்கள். இப்படிங்கிற ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறது, புகாரியில் வருது 688வது ஹதீஸில். அப்போ பள்ளிவாசலுக்கு போகணுங்கிறது இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு சரியில்லைன்ற உடனே நினைஞ்சிட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. மற்றவங்க அங்கே தொழுதுருவாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க என்ன செய்யலைன்னு கேட்டால், இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கே என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஹதீஸை பார்க்குறோம். இது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் என்ன செஞ்சது, நடந்தது. அதே மாதிரி புகாரியில் 667வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் இத்துபான் பின் மாலிக்னு ஒரு சஹாபி இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இத்துபான் பின் மாலிக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மதீனாவில் இருக்கலை, கொஞ்சம் அவுட் சைடில், அதாவது புறநகர் பகுதியில், மதீனாவுக்கு வெளியே உள்ள பகுதியில் அவர் குடியிருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவருடைய சமுதாயத்துக்கு இமாமத் செய்வார். கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சவர் வழங்குது. இத்துபான் பின் மாலிக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய கவுமுக்கு போய் இமாமத்து செய்வார். அந்த ஏரியாவுடைய இமாம் இவர். அந்த ஏரியா மக்களுக்கு தொழுகை நடத்துவார். அப்படி நடத்தும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கண் தெரியாதவராகவும் இருந்தார். அதாவது அவர் இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு அவர் கேட்கல. அவர் அவர் ஏரியாவில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறார். கண்ணும் தெரியாதவருக்கு, மாண்டா குருடராக இருந்தார், பார்வையற்றவராக இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, இருள், வெள்ளம், இந்த மாதிரி மலைகள்லாம் ஏற்பட்டுருக்குது, நானும் பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன், அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், என் வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்க, என் வீட்டில் ஒரு இடத்துல நீங்கள் தொழுகை நடத்துங்க, அதை நான் என்னுடைய தொழுகை இடமாக ஆக்கிக்கிருவேன், நீங்கள் தொழுத ஒரு இடத்த நான் தொழுகிற இடமாக ஆக்கிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அவருடைய ஏரியாவுக்கு போய், ஐன துஹைபு அன் உஸல்லிய, நான் எங்கே தொழுவணும் சொல்லு, நான் எங்கே தொழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, வீட்டில் ஒரு இடத்துல, இந்த இடத்துல தொழுவுங்கன்னு காட்டுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தொழுவுறாங்க. அதுக்கு பிறகு அவர் அங்கேயே தொழுதுக்குருவார். கண் தெரியாத ஆளாக இருக்கிறனால அந்த ஜமாத்து நடத்துறதுக்கு இமாமா தானே இருந்தார், அதுக்கு நான் வர்றதில்லை, எனக்கு ஏழன்ட்டார். நான் கண் தெரியாமல் இருந்து கஷ்டப்பட்டு பள்ளிக்கு தொழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கு சிரமமாக இருக்கிறது, பார்வையற்றவனாக இருக்கிறேன், அதனால என்னுடைய வீட்டிலே நான் தொழுவ விரும்புகிறேன், நீங்கள் ஒரு இடத்த தொழுது காட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த என்னுடைய முசல்லாவாக, தொழுமிடமாக நான் ஆக்கிக்கிருவேன் அப்படின்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக அதை செஞ்சாங்கன்னு புகாரில் 667 ஹதீஸில் இருக்குது. அப்போ முடியலைன்னு சொன்னால் அப்படி செய்யலாம் என்பதற்கு இதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி புகாரி 670வது ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரஜுல் மினல் அன்சாரி, அன்சாரிகளில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இன்னி லா அஸ்ததீஉ ஸலாத்த மாக்க, நான் உங்களோட தொழுகிறதுக்கு எனக்கு ஏழலை. அவர் அன்சாரி, மதீனாக்காரர் தான், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கூட பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழணும்ல, அப்படி அவருக்கு தொழுவ முடியலை. ஏன் முடியலைன்னு கேட்டால், கான ரஜுலன் லஹ்மன்,
ஆள் பயங்கரமாக ஊதி போயிருந்தார். நல்ல ஒரு ஒரு குண்டாக இருப்பாங்கிறோம்ல. அப்போ அந்த உடம்பை தூக்கிட்டு வர முடியல அவருக்கு. அதாவது ரொம்ப உடம்புல வந்து ரொம்ப அதிகமான சதை போட்டு, அந்த சதை போட்ட காரணத்தினால வந்து தொழுவண்ட மூச்சு இறக்கும் போல இருக்குது. ஏழலைங்கிறார். நான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து உங்களை பின்பற்றி தொழுகிறதா இருந்தால் எனக்கு நோயெல்லாம் காரணம் சொல்லலை அவர். என்ன காரணம், என்னத்தினால ஏழலைங்கிறாருன்னா, இப்போ காண ரஜுனல் லஹ்மன், ஆள் கொஞ்சம் குண்டாக இருந்தார். குண்டுனா சாதாரண குண்டாக இருந்தால் வந்திருப்பார். அந்த குண்டாக இருப்பது எப்படி ஆகுதுன்னா, அவருக்கு இங்கே வருவதற்கு முடியலைங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ உடம்பு தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கு ஒரு அளவுக்கு மீறின ஒரு சதை பிடிச்சவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ சனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன், ரசூலுல்லாவுக்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னா, ஒரு உணவை தயார் பண்ணி ரசூலுல்லாவை கூப்பிட்டு, வாங்க எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் தொழுது காட்டுங்க, அந்த இடத்துல நானும் தொழுதுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் விருந்தை ஏற்று போய் அவருக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல தொழுகிறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதில் ஒரு தொழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் இருந்து கொண்டு கூட பள்ளிவாசலுக்கு வர முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தவருக்கு வீட்டில் தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பள்ளிவாசல் வீட்டில் தொழுதா கூடுமான்னு தானே கேட்குறீங்க. வீட்டில் தொழுதால் செல்லுமாண்டு, வீட்டில் தொழுதால் செல்லுமா என்பதற்கு சொல்வதாக இருந்தால், புகாரியில் வந்து முஸ்லீமில் 1054, முஸ்லீம் நம்பர் வித்தியாசப்படும். முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனன் நாஸி ஹுல்கன், ரொம்ப அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். அனஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்ல குணம் உடையவர்களாக இருந்தார்கள். ஃபொர்பமா தஹதுரு ஸலாத்து வஹுஃபி பைத்தினா, சில நேரங்களில் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து தொழுகை நேரம் வந்துடும். அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு ரசூலுல்லாஹ் வருவாங்க. வரும்போது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜமாத்துடைய நேரம் இங்கேயே வந்துடும். பள்ளிவாசல்லேருந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே தொழுகையுடைய வக்து வந்துடுது. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு விரிப்பை விரிக்கும்போது என்ன செய்வாங்க, அவங்க கட்டளை இடுவாங்க. விட்டோன்னே என்ன செய்யும், அதை விரித்து தண்ணீர் தெளித்து விட்டோடனே அதில் அவங்க தொழுவாங்க. அதில் தொழுத உடனே நாங்கள் அவருக்கு பின்னாடி நின்று தொழுவோம். இது வந்து என்னது, கடமையான தொழுகை தான். அது கடமையான தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் தான் மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்க. அனஸ் வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்த வகையில் தொழுகை நேரம் வந்துருச்சு. தொழுகை நேரம் இப்போ மறுபடியும் போய் தொழுகணும்னு இல்லாமல் அங்கே தொழுகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கடமையான தொழுகையை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அனஸுடைய வீட்டில் தொழுகிறாங்க. அனஸ் அவங்க வந்து ரசூலுல்லாவை பின்பற்றி அவங்க அம்மாவும் பின்பற்றி தொழுதாங்கங்கிற ஒரு ஹதீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் என்னன்னு கேட்டால், வீட்டில் தொழுதல் என்பது வந்து செல்லாதங்கிறலாம் கிடையாது. தக்க காரணம் இருக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் என்ன செய்யணும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரீசன் இதெல்லாம் தக்க காரணம் தான். ஒரு இடத்துக்கு போகிறோம், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் தான் இமாமே, அவங்க தான், அவங்களே பள்ளிக்கு போகாமல் என்ன செய்கிறாங்க, ஒரு வந்து விருந்தாளியாக போன இடத்துல போய் அவங்க அங்கே அந்த தொழுகை நடத்தியிருக்கிறாங்க என்பதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து முடியும்னு சொன்னால், அந்த ரீசன் இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால், நம்ம அந்த பள்ளிக்கு வருவது தான் என்ன செய்கிறது, அது நல்லது, 27 மடங்கு நன்மையை பெற்று தரும் என்கிறதுனால அதை வந்து கூடாதுன்னு சொல்லக்கூடாது, செல்லணும். தகுந்த காரணம் இருக்கணும். தகுந்த காரணம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சும்மா ஒன்றும் இல்லாதெல்லாம் காரணம்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் தகுந்த காரணம்னு சொல்லக்கூடிய, இன்னொருத்தர் தகுந்த காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவரவர் அல்லாஹ்வுக்கு பயந்து இது நமக்கு தக்க காரணம் இருக்குது அப்படி நினைத்து கொண்டார்கள். அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அவருக்கு சரி என்று படுமையானால் அவர் வந்து அந்த காரணத்திற்காக வீட்டில் தொழுவது குற்றம் இல்லை.